ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளிலே கூட நம்ம மத்தியில மகிமையான காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருடத்துல நீங்கள் சுகமா இருப்பீர்கள், சமாதானமா இருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நம்முடைய தேவாதி தேவன் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிக்கிறோம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி ஒரு தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வின் ஆண்டா இருக்கும். பூமியின் உயர்ந்த இடங்களில் நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள், உயர்வான பதவிகளில் அமர்வீர்கள், உயர்வான இடங்கள்ல கர்த்தராகிய தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆபகுக் 3:19 வாசிக்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன், அவருடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நிறுத்துவார் என்ற வசனத்தின்படி, நடக்க பண்ணுவார் என்ற வசனத்தின்படி, நீங்க கர்த்தர் உங்களை உயர்ந்த பதவிகளில் வைத்து, உயர்ந்த இடங்களில் வைத்து உங்களை அழகுபடுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இதைதான் செய்தார். என்ன செய்தார்? ஒன்றுமில்லாமல் கடந்து போன யாக்கோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருக்கும்படி செய்தார். ஒரு தனி மனிதனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாய் இருக்கும்படியாக கர்த்தராய் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமா இருக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம். யாக்கோபை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன சுதந்திரம்? ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவன். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்களில் உங்களை அமர பண்ணுகிற தேவன். அதுவே யாக்கோபுடைய சுதந்திரம். ஆதியாம் 28ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யாக்கோபு தாயும் தகப்பனும் ஆசீர்வதித்து மாமாவுடைய வீட்டுக்கு, யாக்கோபுடைய மாமா வீட்டுக்கு அனுப்புறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல யாக்கோபுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்து லாபானுடைய வீட்டுக்கு போக சம்மதிப்பதை பார்க்கிறோம். நாமும் கூட இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பன்மார்களை கனப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் நிச்சயமாவே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுடைய இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம், யாக்கோபுடைய பெரிய உயர்வான ஆசீர்வாதத்துக்கு காரணம், அவர் தாய் தகப்பன் சொல்வதை கேட்டு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். அவர் கூடாரவாசியா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்துல நீங்க உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன்மார்களை கனம் பண்ணுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நாம் நன்றாயிருப்பதற்கும் நம் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவதற்கும் நம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒருவேளை அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்களிடத்துல கூட குறைகள் இருக்கலாம். ஆனா அதை நீங்க பொருட்படுத்தாதபடி அவங்களை நீங்க கனம் பண்ணும் பொழுது, அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கீழ்ப்படும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை மேன்மையான இடத்துல வைக்க, உயர்ந்த இடங்களில் வைக்க, உங்களை உயர்த்தி அழகுபடுத்த அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அவர்களை உங்களுக்கு தாய் தகப்பனா கொடுத்த தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும்படி அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுங்கள். அவர்கள் சொல்லுவதை கீழ்ப்படிந்து நடங்கள். ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் சில நேரத்துல, இவங்களுக்குலாம் என்ன டெக்னாலஜி தெரியல, இவங்க எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படி கூட நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அவர்களை கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாவே தேவன் உங்களை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபோட கூட ஒரு தனிமையான ஒரு பாதை தாய் தகப்பனோட கூட இருந்தவர் இந்த நாள்ல தனியாய் மாமா வீட்டுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த தனிமையின் பாதைகள் யார் கூட தாய் தகப்பனாரால வர முடியல. ஒருவேளை அவருடைய தகப்பனார் ஈசா கூட யாரையும் அனுப்பல, வேலைக்காரங்களை கூட அனுப்பல, தனியாய் பயணம் போய் கொண்டிருந்தார். அந்த நேரத்துல கர்த்தர் கூட இருந்தார், யாக்கோபோட கூட வந்தார், யாக்கோபோட கூட பேசினார். ஒருவேளை நீங்க 2026 புதிய ஆண்டுல நீங்க பல கேள்விக்குறிகளோடு இருக்கலாம். ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேன், ஒருவேளை நான் இந்த வேலையில தனியா செய்யறேன், எனக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கு உள்ளத்துல இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த வருடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த வருடத்துல கூட நான் போன வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படுவேனா, அல்லது இந்த வருஷத்துல சந்தோஷமா இருப்பேனா என்று சொல்லி நீங்க பலவிதமான கேள்விகளோடு நினைந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான நற்செய்தி, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு தனியா கேள்விக்குறியோடு கூட இருந்திருப்பார். ஆனா தேவாதி தேவன் அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்றி ஆச்சரியமான காரியங்களை யாக்கோபுடைய வாழ்க்கையில செஞ்ச தேவன். தனியாய் படுத்து கொண்டிருந்த யாக்கோபிட்ட பேசினாரு. வந்து பேசி
யாக்கோபை திடப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய தேவன் தனியாய் படுத்திருந்த யாக்கோபிடத்துல என்ன பேசி அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 28:13 வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலா கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2022ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த 2022ஆம் ஆண்டுல கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இந்த வேளையில உங்களோட கூட சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமா பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுக்கு அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் அவரோட கூட பேசி சொப்பனத்துல பேசி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, 2001ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு அநேக சொப்பனங்கள் மூலமா உங்களோடு கூட பேசுவார், தரிசனங்கள் மூலமா பேசுவார். அவர் தன்னுடைய திட்டங்களை, அவருடைய திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். பவுலப்போஸ்தலர் கொரிந்தியர்ல சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவாதி தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால திட்டங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலர் சொல்வதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு திட்டங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுவதில் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். மகளே, நீ தனியா இல்லை, மகனே நீ தனியா இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படியாக, உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படியாக, உன்னை சோர்விலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, உன்னை உயர்ந்த இடத்தில் அமரப்படும்படியாக நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற என்னுடைய திட்டங்கள் மேலான திட்டங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய கையை பிடித்து சொல்லுகிறார். யாக்கோபே பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஒருவேளை சின்ன பூச்சியை போல எண்ணப்பட்டிருக்கலாம், நீ மற்றவங்களால அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், மற்றவங்க உன்னை கேவலமா பேசிருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவள் என்று சொல்லியிருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல கூட நீ ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா யாக்கோபே பயப்படாதே, உன் கையை பிடிச்சு நான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரை திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த 28ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல 13-14 பாக்குறப்ப கர்த்தர் சொல்றார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். ஆண்டவரே, நானே இந்த இடத்துல ஒரு நிற்கதியா நின்றுகிட்டு இருக்கிறேன். நான் மாமாவை நம்பி நான் போறேன். மாமா வீட்டுல போய் மாமாவோட பெண்ணை எடுத்து நான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய எண்ணம் உன் மாமா வீடு மாத்திரம்தான், ஆனா நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன, நீ எந்த இடத்துல படுத்திருக்கிறியோ அந்த படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தப்பட இருக்கிறார். யாக்கோபை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா, எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை குறித்து நீங்க நினைச்சிருக்கிறாத காரியங்களை, நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஆச்சரியமான காரியங்களை அவர் இந்த வருஷத்துல செய்வார். ஒரு சிறை கைதியா இருந்தவர் தேசத்தை அரசாள முடியுமா? ஆமென். யோசேப்பு சிறை கைதியா இருந்தவர், அநியாயமா குற்றச்சாட்டப்பட்ட சிறைச்சாலையில் இருந்தவர். தேவாதி தேவன் அவர் அரச பதவியில் அமர வைத்த தேவன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை அரசனையில அமர வைத்த தேவன். அவங்கள நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. யோசேப்பு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, தாவீது நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா தேவாதி தேவன் அவங்களை ஆசீர்வதித்தாரே, அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை செய்யும்படியாக, உங்களை உயரமான இடங்களில் அமர பண்ணும்படியாக அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மேலான திட்டங்களா இருக்கிறது. ஏசாயால வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் பார்க்கலும் மேலானவைகளா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய திட்டங்கள் மேலான திட்டங்கள். இந்த இடத்துல யாக்கோபிட பேசி கர்த்தர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அடுத்ததாக, நீ உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் செய்வதாக அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக, பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும். இன்றைக்கு நீ தனியா இருக்கிற யாக்கோபே, ஆனால் தனி மனிதன் அல்ல, உன்னை நான் பல கூட்ட ஜனமாகும்படியாக நீ ஒரு பூமியின் தூளை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை யாராவது எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே போல கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எண்ண முடியாத அதிசயங்களா இருக்கும். எண்ண முடியாத அற்புதங்களை அவர் உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வருடத்துல நீங்க என்னையே பார்க்க முடியாத அதிசயங்களை செய்வார். எனக்கு கூட இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கர்த்தர் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். அதே போல ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். யோபு 5:9 பார்க்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீங்க எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாத அதிசயங்களை செய்வார். பூமியின் தூளை போல
பூமியின் தூளை போல எண்ண முடியாத அதிசயங்களை செய்து உங்களை பரவசப்படுத்துகிற தேவனாய், உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிற தேவனாய், உங்களை சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார்? நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். எல்லா இடத்துலயும் there will be expansion in every area. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்கும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்கும், உங்க வேலையில உயர்வு இருக்கும், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். கிடையவே கிடையாது. அவர் 4 திசைகளிலும் யாக்கோபை உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் வந்திருக்கிறேன். மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பெறுவாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை பரம்ப பண்ணுகிற தேவன், நம்முடைய வாசனையை வீச பண்ணுகிற தேவன், நம்ம பல விதங்களில் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை நீங்க ஒன்ன நம்பியிருக்கலாம், ஒரு சின்ன பிசினஸ் நம்பியிருக்கலாம், ஒரு சின்ன வேலையை நம்பியிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் மல்டிப்ளை பண்ணுவேன், உன்னுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், உனக்கு நல்ல வேலையை தருவேன், ஒரு வேலை இல்ல 2 வேலை கூட நான் உனக்கு தருவேன். ஏன்னா நீ எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி நான் உன்னை செய்வேன். உன்னை புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அந்த தேவன் நான் உன்னோட உன் கையை பிடித்து சொல்லுகிறேன், நீ எதற்கும் பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பான்ஷன் வரும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கு நேரம் உன்னை கொண்டு போவேன், உன்னை உயர்வுக்கு நேரம் நான் கொண்டு போவேன். எல்லா விதத்திலும் நீர் வளர்ந்து பெருகுவாய். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த வேலையில உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கூட அவர் யாக்கோபை போல வாக்குத்தத்தம் எல்லா இடங்களிலும் நீங்க மேற்குல கிழக்குல வடக்குல தெற்குல இடம் கொண்டு பெறுவீங்க. ஒருவேளை வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் பல வீடுகளை தருகிறார், ஒரு வீடு இல்லை. யாக்கோபை அப்படிதான் ஆசீர்வாதத்தை படுத்திருக்கிற பூமியவே கொடுப்பேன். இவன் நினைக்க மாமா வீடு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பூமியே உனக்குதான்ப்பா சொந்தம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளை, உபாமத்தை கூட வாசிக்கிறோம், நீ கட்டாத பட்டணங்களை கொடுப்பேன், கட்டாத வீடுகளை கொடுப்பேன் கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயால வாசிக்கிறோம், வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருப்பீர்கள். அவர் சொல்வதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு வீட்டுக்காக கேட்கலாம், அவர் வீடுகளை உங்களுக்கு கொடுக்க, பல வீடுகளை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த மத்தியில உங்களோட கூட அவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் மகிமையை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் நம்பிக்கை நட்சத்திரமாய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அடுத்ததாக யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்களை ஒன்னே வச்சுதான்ப்பா அந்த பூமியை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஓ மூலமா தான் நான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறேன். ஓ மூலமா தான் நான் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் you will be the channel of blessing to the world. நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்களே. நான்லாம் ஏன் தான் பிறந்தனோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னே கொண்டுதான் மகளை இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போறேன், ஒன்னே கொண்டுதான் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறேன், ஒன்னே கொண்டுதான் நீ இருக்கிற வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க போறேன், உன்னே கொண்டுதான் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போறேன் என்று கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ இல்லாம எந்த ஆசீர்வாதமே வராது, நீதான் ஆசீர்வாதமே, நீனே ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், நானே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், என்னை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அடுத்ததாக யாக்கோபுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், நான் உன்னோட கூட இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறபடி அவர் நம்மோட கூட இருப்பதே பெரிய ஆசீர்வாதம். எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை பாதுகாக்க முடியும், உன்னை காக்க முடியும். உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். உன் ஊழியத்துல உன்னோட கூட இருந்து ஊழியத்துல பயங்கரமான காரியங்களை செய்வேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா தேவாதி தேவன் உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை அதிசயமான பாதைகளுக்குள்ளா கொண்டு போகும்படியாக, உங்களையே அதிசயமாய் வைக்கும்படியாக அவர் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். அடுத்தாக நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிற வழியிலட்டா மிகவும் கஷ்டமான காரியம். நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் போறியோ அந்த இடத்துல எல்லாம் உன்னை என்ன பாதுகாப்பேன். சங்கீதம் 122 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நீ எந்தெந்த இடத்துல போறியோ அந்த இடத்துல நானும் உன் கூட வர்றேன், அந்த இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாப்பேன். உன்னை எதிரிகளை அழிக்க முடியாது, உன்னை உன்மேல் பொறாமைப்படுகிற மனிதர்கள் உன்னை அழிக்க முடியாது, எதிரியின் திட்டங்கள் உன்னை அழிக்க முடியாது. ஏசாயால
அதிகாரத்துல வாசிக்கிறோம். 54 அதிகாரத்துல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக எல்லா சதித்திட்டங்களையும் அழிக்கும்படியாக அவர் உங்களோடு கூட நடந்து வருகிற தேவனா இருக்கு. உங்களோடு கூட இருக்கு, உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். வீட்டில் இருக்கும் பொழுது பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். வேலை ஸ்தலங்களில் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் உறவுகளை, உங்கள் நண்பர்களை அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். யோபுக்கு நான் எல்லாவற்றையும் ஒரு வேலையெடுத்து பாதுகாத்தாரு. பிசாசு உள்ள வர முடியல. பிசாசு அனுமதி கேட்டுதான் யோபு நான் தாக்கலாமான்னு கேட்டு வர்றான். அந்த லெவலுக்கு யோபுக்கு பலத்த பாதுகாப்பு. இந்த காலத்துல கூட நம்ம அரசியல் தலைவர்களுக்கு போடப்படுகிற பாதுகாப்பு அதிகமான ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு உண்மையான ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் யாரும் பாதுகாக்க முடியாது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்றாரு? இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை குறித்து இந்த சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உனக்கு என்ன சொல்லணும் அது வாழ்க்கையில நிறைவேறும், உன் வாழ்க்கையில நிறைவேறும். நான் உன்னை கைவிடாத தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யாக்கோபுக்கு வாக்கு தத்தம் பண்ண தேவன் இதனால ஒவ்வொருவரை கையை பிடித்து சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை இந்த 2026 கொடுத்தனோ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அளவுக்கு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயமாவே நிறைவேற்றி தீர்ப்பேன். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் கூட வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தாப்புல தேவன் பேசுனதுக்கு அப்புறம் தான் யாக்கோபு பேசுறாரு. ஆண்டவரே, எனக்கு என்னென்ன தேவைகள்லாம் கூட இருக்கு ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் போகிற இடத்துல எல்லாம் என்னை காக்கணும், எனக்கு உணவும் உடுக்க ஆகாரமும் கொடுக்கணும், என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணணும்னு சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஒரு சொத்தும் கொடுக்கல, ஒரு சாப்பாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால யாக்கோபு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த அடிப்படை தேவைகள் இருக்குப்பா, எனக்கு சாப்பாடு வேணும், உணவு வேணும், உடுக்க ஆகாரம் வேணும், நான் சமாதானத்தோட கூட தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி வர பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உண்மையான ஒரு இதயத்தோட கூட, ஆண்டவர் இதுதான் என் நிலைமை, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க தந்தை என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான மனதோட கூட, ஆண்டவர் இதுதான் என் நிலைமை ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா நீங்க என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன், நிச்சயமாவே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணி இடத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல யாக்கோபு என்ன பொருத்தனை பண்ற, நீங்க எனக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தசமபாகம் செலுத்துவேன், எல்லாவற்றும் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் யாக்கோபுடைய பொருத்தனை அங்கீகரித்து யாக்கோபை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அடுத்து வருகிற அதிகாரத்துல லாபானுடைய கண்கள்ல யாக்கோபுக்கு தயை கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். லாபான் யாக்கோபுக்கு வேலை கொடுக்கிறாரு. அடுத்ததாக ஒரு சம்பளத்தோட கூட வேலை கொடுக்குறாரு. அவருக்கு மேரேஜ் ஆகுது. லேயா ராகேல்ங்கிற 2 பெண்களை மேரேஜ் பண்றதை பார்க்கிறோம். 13 பிள்ளைகள் பிறக்கிறதை பார்க்கிறோம். குடும்பம் மற்ற தனியாய் போன யாக்கோபுக்கு ஆண்டவராய் கர்த்தர் ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறதை பார்க்கிறோம். வேலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க வேலைக்காய் காத்து கொண்டிருப்பீர்கள், கர்த்தராகிய தேவன் இந்த வருடத்தை நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். மனித கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார், அதிகார கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார். யாக்கோபுக்கு லாபானின் கண்களை தயவு கிடைக்க பண்ண தேவன் உங்களுக்கும் அதிகாரியுடைய கண்கள்ல, எல்லாருடைய கண்களிலும் மனுஷ கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார். ஆமென். அவர் உங்களுக்கு தயை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உடைந்து போன ஒரு குடும்ப வாழ்க்கையோடு இங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்ல, உடைந்து போன ஒரு குடும்பத்தை மறுபடியும் கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் மேலதாளத்தோடு கூட, நீ ஆர்ப்பரிப்போடு கூட நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒருவருக்கும் கூட வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை கொடுத்து யாக்கோபுக்கு உயர்வான ஸ்தலங்களை வைத்ததை பார்க்கிறோம். 13 பிள்ளைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக யாக்கோபுடைய வாழ்க்கையில விருத்தி, ஏராளமான ஆடு மாடுகள் அவருக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம்.
30ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் எவ்விதமாய் இந்த புருஷன் மிக விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை மிகவும் விருத்தியடைந்த ஒரு நிலை யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தியை கொண்டு வந்தார். இதற்கு காரணம் யாக்கோபு தேவனிடத்துல உண்மையான மனதோடு கூட தேவனிடத்துல போனாரு. தேவனிடத்துல தன் காரியங்களை பகிர்ந்து கொண்டார். தேவனுடைய ஒத்தாசையை நாடினார். தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொண்டார். அடுத்ததாக லாபானுடைய வீட்டுல கடினமாய் உழைத்தார். அவர் கடினமாய் உழைத்து யாக்கோபு லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் 14 வருஷம் வேலை செஞ்சதை பார்க்கிறோம். மொத்தமாக 20 வருஷம் லாபான்ட்டு வேலை செஞ்சதை பார்க்கிறோம். கடினமா அவருக்கு நித்திரை இல்லை. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்ததுன்னு சொல்றாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேலை செஞ்சதை பார்க்கிறோம். இரவுல குளிர், பகல்ல வெயில் அவளை தாக்குச்சு. அந்த கடினமான உழைப்பை பார்த்து கர்த்தர் தேவன் ஆசீர்வதித்தார். நம்மளுக்கு கூட நம்மளுடைய உழைப்பை அவர் பார்க்கிறார். நீங்க கடினமாய் உழைக்கிற உழைப்பை பார்க்கிறார். அவரே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுக்கு பலனை கொடுத்தார். இவ்வளவு பெரிய விருத்தி அடைவதற்கு, யாக்கோபு ஒர்க் பண்ணுவதற்கு, யாக்கோபு வேலை செய்வதற்கு, கடினமாய் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு அவர் பலனை கொடுத்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கூட வேலைகளை செய்வதற்கு, உங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றும்படியாக, அவங்களுடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகும்படியாக அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய பெருக்கத்தை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். விருத்தி அடைய வேண்டிய ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பலனை கொடுக்கிற தேவனாய் கூட கடந்து வந்திருக்கிறார். யாக்கோபுக்கு எண்ணில்லாத ஆசீர்வாதங்கள். இந்த இடத்துல நம்ம ஆதியாகமம் 30:43 பார்க்கிறோம். இதுல திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் நான் எத்தனையே இல்லை, எண்ணவே முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக 31ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். லாபானுடைய குமாரர்லாம் பொறாமப்படுற அளவுக்கு வந்து ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். லாபான் வீட்டை விட்டு யாக்கோபு குடும்பமாய் போன போது கூட லாபான் துரத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு தீங்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாபான் யாக்கோபை தேடி வந்தது கூட தேவன் லாபான்ட்ட பேசினாரு. நன்மையை மாத்திரம் தான் பேசணும், தீமை ஒன்றும் நீ யாக்கோபுக்கு செய்யக்கூடாது. யாக்கோபுட்ட தீமையான காரியங்களை நீ பேசக்கூடாது, நன்மையை மாத்திரமே பேசணும்னு சொல்லிட்டு லாபானை எச்சரித்தார் தேவன். யாக்கோபுக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து, லாபான் மூலமாய் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தேவன் பாதுகாத்தார். லாபான் தொடாதபடி, யாக்கோபை தொடாதபடி, யாக்கோபுக்கு எந்த தீங்கும் வராதபடி தேவன் பாதுகாத்தார். அடுத்தா ஏசா பகைமையாய் பகைத்த சகோதரனுடைய கண்களை தேவன் தயை கிடைக்கும்படி செய்தார். அந்த சகோதரன் எந்த சகோதரன் பகைத்தானோ, எந்த சகோதர நிமித்தமாக அவன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அந்த சகோதரனுடைய கண்களை தயை கிடைக்கும்படி செய்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனித கண்கள் எதிருடைய கண்களுக்கு கூட அவர் தயை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதே போல யாக்கோபை பார்க்கிறோம். ஏசாவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுக்கிற அளவுக்கு கர்த்தராகிய தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாவே கர்த்தராகிய தேவன் இந்த வருடத்துல உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பெரிய பெரிய லெவல்ல ஒரு 12 கோத்திரங்களுக்கு தலைவர் யாருன்னா யாக்கோபு தான். உயர்வான இடங்கள் ஒரு தேசமே யாக்கோபு இஸ்ரவேலுடைய பேர்ல உண்டாயிருக்குது. பேரை மாத்தினார். உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு, நான் ஏமாற்றிருக்காரன் ஆண்டவரே. உண்மையாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய உண்மையான நிலைமை அவர் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பேரை மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்ம நிச்சயமாவே அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பேர் என் யாக்கோபு அல்ல, நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ உயர்ந்த இடங்களில் வாசமா இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ பல கூட்ட ஜனமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி தேவன் ஆசீர்வதித்தை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் பேரை மாற்றுறார். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை வியாதிஸ்தர்கள் என்று சொல்லியிருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவங்க என்று சொல்லியிருக்கலாம், உங்களை அற்பமா பேசியிருக்கலாம். அந்த பெயரெல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்ந்த இடங்களில் நிறுத்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த வருடத்துல பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தராகிய தேவனை நீங்கள் துதிக்க போகிறீர்கள். அந்த யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன். உங்களுக்கு வீடுகளை கொடுப்பார், நிலங்களை கொடுப்பார், உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களை குறித்து வைக்கிற திட்டங்கள் மேலான திட்டங்களா இருக்கிறது. எரேமியா 33:3 வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது வெட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், இரவும் பகலும் வாசியுங்கள். கர்த்தரோடு கூட நீங்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது கர்த்தராய் தேவன் உங்க வாழ்க்கையில் யாக்கோபை ஆசீர்வதித்ததை போல உங்களை ஆசீர்வித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உயர்ந்த இடங்களில் உங்களை உயர்த்தி அழகுபடுத்துகிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உங்களை ஒருவரை போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் கடந்து வந்திருக்கிறார்.
இந்த வேளையில நாம் ஜெபித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடங்கள்ல அவங்களை நிறுத்துங்க இயேசு சுவாமி. அவங்க வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும்படி செய்கிறார்கள். தேங்க்யூ ஜீசஸ். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்தமா வீடுகளை கொடுங்க, நிலங்களை கொடுங்க ஆண்டவரே. அவங்க எல்லா இடங்களிலும் அவங்க வாழ்க்கையில ஒரு மல்டிப்ளிகேஷன் உண்டாயிருக்கட்டும், பெருக்க உண்டாயிருக்கட்டும், எக்ஸ்பான்ஷன் உண்டாயிருக்கட்டும். அப்பா, நீங்க பிள்ளைகளோட கூட இருந்து பிள்ளைகள் எல்லா தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன வாக்கை நீங்க நிறைவேற்ற அளவு பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே. அப்படி வாக்குத்தத்தை பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வின் ஆண்டா இருக்கட்டும், சமாதானத்தின் ஆண்டா இருக்கட்டும், சந்தோஷத்தின் ஆண்டா இருக்கட்டும். எனக்கா இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் செய்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் துதிக்கிற ஆண்டா இருக்கட்டும். அப்பா, பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a blessed year of 2026. God bless you all.